ஹாய் ஃப்யூச்சர் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஈஸி வேவ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். நான் இந்த சாப்டர்ஸ்லாம் ரேங்க் 1 சாப்டர்ஸ், ரேங்க் 2 சாப்டர்ஸ்னு பிரிச்சுருக்கேன். ரேங்க் 1 சாப்டர்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக இது படிச்சுட்டு போகணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. அதுலேருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன சாப்டர்னால், ஃபஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ், அப்புறம் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன், ஃபோர்த்து சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஃபிஃப்த்து சாப்டர் 2 dimensional analytic geometry, 8th chapter differential and partial derivatives, 9th chapter application of integration, 11th chapter probability distribution, 12th chapter discrete mathematics. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதில் ஈஸியான சாப்டர்ஸ்னால் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ், இது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதுலேருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கண்டிப்பாக வரும். எதுவுமே சம் விட்டுறாதீங்க. கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா டீச்சர்ஸ் இல்லைனா யூடியூப்லேருந்து பார்த்து கற்றுக்கோங்க. அப்புறம் செகண்ட் சாப்டர் இதுவும் ரொம்ப ஈஸி. நீங்கள் எப்போ போட ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போது ஃபார்முலாஸ்லாம் நல்லா பார்த்து புரிஞ்சு படிங்க. தேர்ட் சாப்டரும் ரொம்ப ஈஸி. தியரி ஆஃப் ஈக்குவேஷன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த மாதிரி சம் தான் வரும். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாகிடும். ஃபோர்த்து சாப்டர் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில பேருக்குலாம் தெரியாது. டேன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியாது. டேனுக்கு இதுக்கு தான் ஒரு ரூல் வச்சுருப்பாங்க, ஓஷா சோட்டான்னு. ஓஷா சோட்டாவா, அப்போ ஓஎஸ்ஹெச்ன்னு போடுங்க. இதில் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், இதில் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ், இதில் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இதில் வச்சு போடணும். இதில் அட்ஜசன்ட் இது, ஆப்போசிட் இது, ஹைப்போட்டனஸ் இது. சரிவாக இருந்துச்சுன்னா ஹெச், இப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட், கீழே இருந்துச்சுன்னா அட்ஜசன்ட். இது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஃபோர்த்து சாப்டர் ஈஸியாக போட்டுடலாம். ஃபிஃப்த்து சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு சொல்ல முடியாது. ஃபிஃப்த்து சாப்டர்லேருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். போட தான் உங்களுக்கு ஃபிஃப்த்து சாப்டரில் ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த்து சாப்டரில் 5.5 இருக்க 5 மார்க் அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது மேபி டைரக்ட் 5 மார்க் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு 8th சாப்டர், 8th 9th 11th ரொம்ப 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 பெரிய சாப்டர். நீங்கள் எப்போ இந்த 3 சாப்டரும் போட கற்றுக்கிட்டீங்களோ இதெல்லாம் உங்களுக்குலாம் ஈஸியாக போட்டுருவீங்க. 8th 9th 11th சாப்டர்லாம் போட தான் உங்களுக்கு புரியும். ஃபார்முலாஸும் கொஞ்சம் ஞாபகம் வரும். எடுத்தோடனே வந்துடாது யாருக்கும். அதனால் 8th சாப்டர் 9th சாப்டர் 11th சாப்டர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். அதில் 3 மார்க்கும் வரும், 2 மார்க் வரும், 5 மார்க் வரும், எல்லாமே வந்துடும். அதனால் இந்த 3 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணிடாதீங்க பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக 5 மார்க் வரும். 2 மார்க் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்க 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும். 5 மார்க் கண்டிப்பாக வரும், விட்டுறாதீங்க இந்த சமம். ரேங்க் 2 சாப்டர்ஸ் application of vector algebra 6th chapter, application of differential calculus 7th chapter, ordinary differential equation 10th chapter. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. 10th chapter படிக்க வேணாம் தான் நான் சொல்வேன். ஏன்னா 10th chapterல கொஷின் வரும். ஆனால் உங்களுக்கு அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது புரியாது. ப்ளஸ் அவங்க இன்டீரியரும் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இது படிக்காமல் இந்த ஃபுல் சாப்டரும் படிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் 5 மார்க் 2 மார்க் கண்டிப்பாக வரும். 6th சாப்டர்லேருந்து 2 மார்க் கண்டிப்பாக வரும். கோப்ளானர் சொல்கிறது அந்த மாதிரி சம்ஸ்லாம் நிறையா வரும். 2 மார்க் கண்டிப்பாக படிங்க. சின்ன சம்ஸ் என்னென்ன இருக்கோ 6th சாப்டர்லேருந்து எல்லாமே படிச்சிடுங்க. 5 மார்க் இது 7.1 7.2 இதெல்லாம் பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸோடைய ரேங்க் 1 ரேங்க் 2ன்னு பிரிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் 1 மார்க் ஒரு சில பேர்லாம் விட்டுடுறீங்க சாய்ஸில். ஓகே இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், காலைல எழுந்து படிச்சுக்கலான்னு. 1 மார்க் 15 மார்க்ஸில் கண்டிப்பாக வரும். அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. இன்டீரியர் கூட உங்களால் எப்படியா லக்கில் உங்களுக்கு மார்க் வந்துடும். ஆனால் புக் பேக் விட்டுட்டீங்கன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கஷ்டமாக இருக்கும், ஐயோ விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. அதனால் புக் பேக் தரவாக இருங்க 1 மார்க் பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.